இந்த உலகத்தில் மிக வலிமையான ஆயுதம் எது தெரியுமா? வாளோ துப்பாக்கியோ அல்ல. அது உங்கள் தலையினுள் இருக்கும் உங்கள் மனம்தான். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் கண்டறிந்த பேருண்மை. இன்று உங்கள் வாழ்க்கை இருக்கும் நிலைமைக்கு காரணம் நேற்று நீங்கள் விதைத்த எண்ணங்கள்தான். உங்கள் வாழ்க்கை நாளை எப்படி இருக்கப் போகிறது என்பதை இன்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள் என்பதுதான் தீர்மானிக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நாம் வெற்றியை நினைக்கிறோம், ஆனால் தோல்விதான் கிடைக்கிறது. சந்தோஷத்தை தேடுகிறோம், ஆனால் துக்கத்தில்தான் முடிகிறது. ஏன் இந்த முரண்பாடு? புத்தரின் போதனைகளில் மறைந்துள்ள அந்த 5 ரகசியங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கும் வித்தை உங்களுக்கு கைகூடும். ஒரு குட்டி கதை. மனமும் அழுக்கான துணியும் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள ஒரு கதையை பார்ப்போம். ஒருமுறை புத்தரிடம் ஒரு இளைஞன் வந்தான். அவன் முகத்தில் அத்தனை சோர்வு. புத்தரே, நான் நல்லதையே நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் கெட்டதுதான் நடக்கிறது. என் மனம் என் பேச்சை கேட்கவே மாட்டேன் என்கிறது என்றான். புத்தர் சிரித்துக்கொண்டே அவனிடம் ஒரு அழுக்கான துணியை கொடுத்தார். இதை நதியில் துவைத்து எடுத்து வா என்றார். அவன் துவைத்து வந்தான். துணி சுத்தமாக இருந்தது. இப்போது புத்தர் சொன்னார், இப்போது இந்த துணியில் ஒரு சொட்டு வாசனை திரவியத்தை ஊற்று. அவன் ஊற்றினான். புத்தர் கேட்டார், இப்போது இந்த துணி மனம் வீசுகிறதா? அவன் ஆம் என்றான். இப்போது மீண்டும் அந்த அழுக்கு நீரில் இந்த துணியை நனை என்றார் புத்தர். அவன் நனைத்தான். இப்போது அந்த துணி நாற்றமடித்தது. புத்தர் சொன்னார், உன் மனமும் இந்த துணியை போன்றதுதான். நீ ஒரு நிமிடம் நான் ஜெயிப்பேன் என்று வாசனை திரவியம் போன்ற எண்ணத்தை தெளிக்கிறாய். ஆனால் அடுத்த நிமிடம் எனக்கு இது செட் ஆகாது, நான் தோற்றுவிடுவேன் என்கிற அழுக்கு நீரில் உன் மனதை நனைக்கிறாய். பிறகு எப்படி உன் வாழ்க்கை மனம் வீசும்? புத்தரின் 5 ரகசியங்கள், த 5 சீக்ரெட்ஸ். ரகசியம் 1, எண்ணமே விதையாகிறது. தாட்ஸ் ஆர் சீட்ஸ். ஒரு பெரிய ஆலமரம் ஒரு சிறிய விதைக்குள் ஒளிந்திருப்பது போல உங்கள் எதிர்காலம் உங்கள் எண்ணங்களுக்குள் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் என்னால் முடியாது என்று நினைத்தால் உங்கள் மூளை அதை நிஜமாக்க 1000 காரணங்களை தேடும். என்னால் முடியும் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் தடைகளையும் தாண்டிச் செல்லும் வழியை உங்கள் மனம் காட்டும். ரகசியம் 2, எதிர்மறையோடு போராடாதீர்கள். டோன்ட் ஃபைட் நெகட்டிவிட்டி. நாம் எதை எதிர்க்கிறோமோ அதுதான் நிலைத்து நிற்கும். நீங்கள் நான் கவலைப்படக்கூடாது என்று நினைக்கும் போது உண்மையில் நீங்கள் கவலையைத்து தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். குரங்கு கதையில் பார்த்தது போல எதை தவிர்க்க நினைக்கிறோமோ அதுவே நம்மை ஆட்கொள்ளும். அதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை பயனுள்ள காரியத்தின் பக்கம் திருப்புங்கள். இருளை விரட்ட ஒரு விளக்கை ஏற்றினால் போதும். இருளோடு சண்டையிடத் தேவையில்லை. ரகசியம் 3, நிகழ்காலத்தில் வாழ்தல். லிவிங் இன் தி பிரசன்ட். புத்தர் சொன்ன மிக முக்கியமான ரகசியம் இது. கடந்த காலத்தை பற்றி நினைப்பது வருத்தம், எதிர்காலத்தை பற்றி நினைப்பது பயம். ஆனால் நிகழ்காலத்தில் செய்வதுதான் வாழ்க்கை. உங்கள் எண்ணங்கள் நிகழ்காலத்தில் நிலை பெறும்போது உங்கள் ஆற்றல் சிதறாமல் ஒரு புள்ளியில் குவியும். அந்த கூர்மையான எண்ணம் எதையும் சாதிக்கும் வலிமை கொண்டது. ரகசியம் 4, உணர்ச்சிகளுடன் கூடிய எண்ணம். இமோஷன்ஸ் பவர் தாட்ஸ். வெறும் வார்த்தைகளால் நான் பணக்காரன் என்று சொல்வதால் மாற்றம் வராது. அந்த எண்ணத்தோடு ஒரு ஆழ்ந்த உணர்ச்சி சேர வேண்டும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது ஏற்கனவே நடந்துவிட்டது போன்ற ஒரு மனநிலையை, ஃபீலிங் உருவாக்க வேண்டும். எண்ணம் என்பது ஒரு கார் என்றால் உணர்ச்சி என்பது அதன் எரிபொருள். ரகசியம் 5, பொறுமை மற்றும் தொடர்ச்சி. பேஷன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ். ஒரு விதையை விதைத்த உடனே பழம் கிடைக்காது.
அதற்கு நீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். அதே போலத்தான் உங்கள் எண்ணங்களும். ஒரு நாள் பாசிட்டிவாக நினைத்துவிட்டு மறுநாள் விட்டுவிடக்கூடாது. உங்கள் மனம் ஒரு காடு போல, அதில் நல்ல எண்ணங்கள் வளர நீங்கள் தினமும் அந்த பாதையில் நடக்க வேண்டும். முடிவுரை, கன்க்ளூஷன் நண்பர்களே, உங்கள் மனம் ஒரு மேஜிக் கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை காட்டுகிறீர்களோ அதையே அது பிரதிபலிக்கும். இன்று முதல் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். பயத்திற்கு பதில் நம்பிக்கையை விதையுங்கள். புத்தர் சொன்னது போல, உங்களை நீங்களே வென்றுவிட்டால் இந்த உலகமே உங்கள் காலடியில். உங்கள் எண்ணங்கள் உயரட்டும், உங்கள் வாழ்க்கை மலரட்டும்.